பிளேயிங் 11ல மாற்றம்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி. நான் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு மாற்றம் தான். ம். ஓவர்டனுக்கு பதிலாக கான்வே. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சேஞ்ச். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க திடப்படுத்த ஒரு இந்தியன் சீமர். உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருந்தாரு. குர்ஜப்னீத் சிங் டக் அவுட்ல இருக்காரு. அன்ஷுல் கம்போஜ் ஏற்கனவே ஐபிஎல் லிமிடெட் சான்சஸ்ல ப்ரூவன் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க வந்து ஏன்னா ஓவர்டனுக்கும் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. கரனுக்கும் ஒரு மேட்ச்ல 1 ஓவர் தான் கொடுத்தாங்க. மொத மேட்ச்ல. சோ அந்த 2 ஓவர் 1 ஓவருக்கு எனக்கு வந்து ஒரு நான் இந்தியன் பவுலரே கொடுத்துருவேன். 30 ரன் குடுக்குறாங்க 2 ஓவர்ல. அது ஒரு இந்தியன் பவுலரே கொடுத்துட்டு போறாரு. நீங்க பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் படுத்தலாம். பிரான்ஸ்மே நீங்க சொல்ற மாதிரி கான்வே வந்து 11க்குள்ள வரணும்னு தான் வந்து அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நாம கான்வே வரணும்னு சொல்றப்போ எதனால வரணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. கான்வே எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு முக்கியம்? ஏன்னா லாஸ்ட் சீசன் இன்ஜுரி போயிட்டாரு பாதி சீசன்லயே. பட் அதுக்கு முந்தி இந்த சீசன் இருக்குல்ல 2023 சீசன் சாம்பியன் ஆன சீசன். அதுல அவரோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? அதுல சூப்பரா இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். அந்த பர்டிகுலர் சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்ல நீங்க காலகாலமா கப் ஜெயிச்ச சீசன்லாம் பாருங்களேன். ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஃபேஃப் டு பிளேசி அண்ட் ருத்துராஜ் கேக்வாட் எவ்வளவு நல்ல ஓப்பனிங் காம்பினேஷனா இருந்தாங்க. அதே மாதிரிதான் ருத்துராஜன் கான்வே இருந்தாங்க. எதுக்காக அதை பிரிச்சாங்கன்னு எனக்கு வந்து நிஜமா தெரியல. ரச்சின் ரவீந்திரா நல்ல பிளேயர், சூப்பர் ஃபார்ம்ல இருந்து வந்தாரு. இப்ப T20 கிரிக்கெட்ல இன்னும் அவரு தான் அந்த அளவுக்கு ப்ரூவன் கிடையாது. கான்வே ஐபிஎல் லெவல்ல ப்ரூவன். ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், லாங் இன்னிங்ஸ் ஆடி தரக்கூடிய பிளேயர். சோ நான் கான்வே ருத்துராஜ் மறுபடியும் ஓப்பனிங். உடையாதது எதுக்கு ஒட்ட வைக்கணும்? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. போன சீசன் இன்ஜுரினால தானே அவர் இல்ல. சோ அவர் ஃபிட்டா இருக்காருன்னா அங்க வந்து ஒரு எடுத்தோடனே ருத்துராஜன் கான்வே ஓப்பனிங், ரச்சின் ரவீந்திரா அட் நம்பர் 3 ஸ்ரீராம்.